ஒரு முக்கியமான பகுதி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விசுவாச வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பகுதி. வாழ்க்கை விசுவாசத்தில் தான் போகுதா? விசுவாசம் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக தோல்வியுள்ள வாழ்க்கை தான். பிரைஸ் தி லார்ட். விசுவாச வாழ்க்கை கவனமாக கவனிங்க. விசுவாச வாழ்வு, அந்த விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வு தோல்வி உள்ள வாழ்வு, மாற்றமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் சில நன்மைகளுக்குள்ள இருந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் அது உங்களுக்கு நிலையான ஒரு நன்மையை கொடுக்காது. அது ஒரு பலனற்ற வாழ்வு. அஸ்திபாரம் இல்லாத வீடு நிலைக்காதது போல, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு காற்றடித்தும் புயலடித்தும் அதை ஒன்றும் சேதப்படுத்தாமல் இருந்துன்னு பார்க்குறோம். அந்த கண்மலை கிறிஸ்துவாகிய வார்த்தையாகிய கிறிஸ்து, வேறொன்றும் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கை எங்கே கட்டப்படணும் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தில். தேவன் என்ன சொன்னாரோ அதன் மேலே நீங்கள் உறுதியான நம்பிக்கை வைக்கும்போது அதுதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்வு. அது உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் அது என்ன செய்யாது, அது ஒன்றும் செய்ய முடியாது. அது நிலைத்திருக்கும், அது மறைந்தும் இருக்காது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அது மலையின் மேல் இருக்கிற பட்டணம், அது மறையவே மாட்டாது. அந்த வீடு ஒரு நாளைக்கு பட்டணமாகவே மாறும். ஹல்லேலூயா. மறையவே மாட்டாது. ஸோ அதனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாச வாழ்க்கை பற்றி, எப்படி விசுவாசத்தில் வாழ்கிறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் ஒரு முக்கியமான பகுதியை பார்த்தோம். விசுவாசத்தில் எப்படி இளைப்பாறுவது. விசுவாச வாழ்க்கைனாலே ஒரு இளைப்பாறுறது வாழ்க்கை. புரியுது? எங்கள் கிறிஸ்தவம் எல்லாம் மக்கள் எல்லாம் வேற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வசனத்தின்படி நம்ம கற்றுக்கொள்ளணும். விசுவாசம் என்னன்னு ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். போன வாரம் நான் விசுவாசத்தில் இளைப்பாறுறதை பற்றி ஒரு சாப்டர் எடுத்தேன். அதே சாப்டரை அதே வசனத்தில் இன்னொரு பகுதியில் நான் கண்டினியூ பண்ணலான்னு விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை ஒரு நாள் திருப்புங்கள், வாசிங்களாம் பார்க்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். எவ்வளோ விஷயம் பாருங்க. எப்படிங்க? ஆனபடினாலே இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. நீங்கள் பெரிய கார் வாங்கணும்னு விரும்புகிறீங்க, அல்லது ஒரு வீடு கட்டணும் விரும்புகிறீங்க, இல்லை ஒரு பெரிய ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் விரும்புகிறீங்கன்னு வைங்களேன். அதுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. உலகத்தரமாக ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நீங்கள் நல்ல வேலை பார்க்குறதுக்கு நல்லா படிச்சிருக்கலாம், ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான தகுதியை நீங்கள் பெற்றிருக்கலாம், அதன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அல்லது ஒரு தொழில் தொடங்குறதுக்கான பணம் எனக்கு இருக்குது, நான் இந்த பணத்தை நான் முதலீடு பண்ணால் எனக்கு தொழில் சிறக்கும் அப்படின்லாம் அந்த சில நம்பிக்கைகள் உலகத்தில் உங்களுக்கு இருக்கலாம், கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்போ நன்னாட்டிக்கு தான் ஒரு ஆள் வந்தார், அழகாக இருந்தேன், நல்லா இருந்தேன், 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாமே இழந்து இப்போ 40 லட்ச ரூபா கடத்தில் இருக்கிறேன், பொண்ணுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். உலகத்தரமான எடுத்த முடிவுகள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், பணம் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறான், பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் நல்ல வசதி இருக்குது, நீங்கள் நம்பலாம். ஆனால் அது எந்த செகண்டில் எப்படி காத்தடிச்சிட்டு போகிறதுனே தெரியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே நீங்கள் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கையை நீங்கள் வைத்ததுனால அந்த வார்த்தையே உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு தான் போகும். மாற்றமே இல்லை. வேணா உனக்கு தேவை, உன்னுடைய விருப்பம் கோடியாக இருக்கும், ஆனால் கொடி கட்டுறது கூட உனக்கு காசு இல்லாமல் நீ இருந்தாலும் உன் கனவு கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே நிலைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாய் நீ பெருகுவாய். மாற்றமே இல்லை. அதை தான் பைபிள் சொல்லுது. அதில் நிலைச்சதுன்னா எதிர்காலம் உனக்கு சமாதானமான எதிர்காலமாக இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, நீங்கள் நினச்சி ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டீங்க, சில கணவன்மார்கிட்ட சொல்லுவாங்க, இவள்கிட்ட போய் சொல்லிட்டேன் பாருங்க. எப்படி இவள்கிட்ட போய் நான் சொல்லிட்டேன் பாருங்க,
இவள்கிட்ட சொன்னாலே அதை ஏதாவது கேட்குமாக்கா சொல்லுவா அப்படி. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனைவியை கண்டடைகிறவன் பாக்கியவானாமா. ஆனால் மனைவியை கண்டடைகிறவன் தேவனிடத்தில் தயவை பெறுகிறான். புத்தி உள்ள ஸ்திரீயாவான், முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்படும். இது ஏன் இப்படி மங்கி போச்சு? ஏன்? நீ ஆண்டவருடைய உருவாக்கம் மனைவியை புத்தி உள்ள ஸ்திரீ தான், முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டதா, எல்லாம் ஓகே தான். ஆனா மனைவி தேவனை கண்டடையாவிட்டால், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் ஒரு மனைவி நிலைத்திராமல் அந்த மனைவி ஒரு புருஷனுக்கு கைட் பண்ணானா அவ காலி தான், காலி ஆயிடுவாங்க. அங்க மேட்டிமை இருக்கும், பெருமை இருக்கும், அங்க அறிவு வேற அறிவுல இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் உங்க வாழ்க்கை கட்டப்படலைன்னா அது வேற வாழ்க்கை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை இல்லாம நான் பெரிய ஆளு நீ நினைச்சிட்டேனா அவ்வளவுதான், காலி. இல்லையா? நான் புத்திசாலி அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் இல்லாத ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணு இங்கே வெட்கப்படும். அந்த பொண்ணு மூலமாகவும் அந்த பொண்ணை நம்புறவங்க எல்லாம் வெட்கப்பட்டுருவாங்க. ஆனா அவ கர்த்தரை நம்புறா அப்படின்னா அவளுக்கும் சரி, அவன் தலைமுறைக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், மாற்றமே இல்லை. இல்லையா? இப்போ இங்க என்ன நம்ம பார்க்குறோன்னா, இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, போன வாரம் பார்த்தோம் நம்ம இளைப்பாறுது. இப்போ இங்க பாருங்களேன், உங்களுக்கு நாளைக்கு ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு ஒரு வழியும் கிடையாது, வழியே இல்லை. ஆனா கர்த்தர் சமூகத்துல தைரியமா போய் நிக்கிறீங்க. ஆண்டவரே, நாளைக்கு இந்த தேவை கர்த்தனை சந்திப்பீர், அதற்காய் உம்முடைய வார்த்தை புறப்பட்டு எனக்கு வருவதாக. தேவனே, நீர் என்னோடு பேசுவீராக. நான் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நாளைய தினத்தை குறித்து நான் கவலையே படமாட்டேன். கர்த்தர் சகலவற்றையும் எனக்கு நேர்த்தியாய் செய்வீர் என்று நல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வார்த்தையின் மேலே உங்கள் இருதயத்தை கொண்டு வைத்தீர்கள் என்றால் காலைய தினம் சமாதானமா இருக்கும். அப்படின்னு கிடையாது, இன்னைக்கே சமாதானமா இருப்பீங்க. இப்பவே நீங்க தூங்குறதே சமாதானமா தூங்கிறீங்க, காலையில கம்பீரமா எழும்புவீங்க. காலையிலே வந்து கேப்ப, என்னாச்சுப்பா, ரெடியாச்சா, பெரிய கோப்புல என்ன சொன்ன, எல்லாம் ரெடி ஆகும், காரியத்தை எல்லாம் நடப்புவீங்கன்னு தைரியமாய் மறுபடியும் சொல்லுவீர்கள். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தில் தான் ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. பணத்தை பார்த்தாதான்ப்பா நம்புவேன் அப்படின்னா நீ இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் உன் கண்ணுல கண்டாதான் நீ ஒன்றும் நடக்காது, உனக்கு சமாதானமே இல்லைன்னு அர்த்தம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்க வந்த கூட்டம் நம்ம. உனக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒண்ணுமே இல்லையா இருக்கலாம், ஆனா நிச்சயமாகவே உன் காரியத்துக்கு தேவன் முடிவை வைத்திருக்கிறார். அதனை நம்பிக்கோ. அதனுடைய யதார்த்தமான எக்ரிமெண்ட்டை கேளு. எக்ரிமெண்ட் காப்பியை கொடுங்க, சுவாமி எல்லாம் ஓகே தான் நம்புறேன், எக்ரிமெண்ட்டை காமிங்க. அந்த எக்ரிமெண்ட் தான் சொல்லுது, என் எக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லுது. அந்த எக்ரிமெண்ட் சொல்லுது, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கிறான். அப்படியே அதாவது பாருங்க வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. நாளைய தினத்துல எனக்கு தேவைகள் கண்டிப்பா சந்திக்கும், அதற்கான பத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் வேத புத்தகம். புரியுதா? இப்ப இந்த புத்தகத்தை நீங்க ஒருபோதும் விட்டுறாதீங்க, ஒருபோதுமே விடாதீங்க. அதை அடையாமல் பின்வாங்கி போவனா இருக்காதீங்க. பயப்பட்டுருங்க, மரியாதையோடு இருங்க, வசனத்துக்கு மரியாதை கொடுங்க, தேவனுக்கு மரியாதை கொடுங்க. கர்த்தர் உங்களை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், மாற்றமே கிடையாது. கர்த்தர் உங்களை பரியாசம் பண்ண விட மாட்டாரு. நீ எதை விதைக்கிற அதை அறுத்துருவேன். வார்த்தையை எடுத்து நீ விதைக்கிறியா, கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி நாளைக்கு இந்த காரியத்தை எனக்கு வெற்றியாய் முடிப்பேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வார்த்தையை விதைச்சு ஜோம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. தண்ணியை ஊத்தியாச்சு, காலையில பார்த்தா இல்லையா ஒரு புடி செருபர் எடுத்து அப்படியே என்ன செய்யணும், சும்மா ஒண்ணுமே இல்லை, ஒரு அரிப்பிலையா இல்லை ஒரு துணியில் தண்ணி நினைச்சு
தொங்க விட்டிங்கன்னா காலையில் என்ன ஆயிரும்? அது முளைச்சிடும். ஏன்? உங்களை பிடிக்கல அதனால் முளைக்கலன்னு சொல்லுமா? விதைக்க மேலே தண்ணி பட்டாலே அது முளைச்சிருங்க. தண்ணி வேற ஒன்றும் இல்லைங்க, உங்கள் விசுவாசம். தண்ணி உங்கள் ஜெபம், தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாசம், அது போய் முளைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ விதைக்கும் போது தண்ணீர் பாய்ச்சப்படும் பாருங்க, உடனே பாய்ப்பார். நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். அதான் நீ அதாவது சொல்கிறாருல்ல. ஸோ இது இன்னொரு சப்ஜெக்ட் நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், சொல்கிறேன். நான் உங்களுக்கு புரியும்படி ஒரு லைனில் சொல்கிறேன். அதாவது விதைக்கும் போது வசனம் சொல்லுது, வானத்தின் பலகணிகளை திறப்பேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒன்று ஆசீர்வதிப்பேன்றார். வானத்தின் பலகணிகள்னா தண்ணிங்க. விதை யாரு? விதையும் அவரோட தான், தண்ணியும் அவரோட தான். அவருக்கு ஒரே வேலை விதையை உங்கள்கிட்ட தந்திருக்கிறது. எல்லாருக்கும் இருதயம் இருக்குது இல்லையா? நல்ல நிலம். இதில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக தேரும். இல்லை அப்படின்னா இல்லை, கடைசி வரை இருக்குப்பா அப்படின்னா இருக்கு. நீ எதை விதைக்கிறியோ, இல்லைன்ற விதை. கடுகு விதைத்தால் கடுகு முளைக்கும், பாகற்காய் விதைத்தால் பாகற்காய் முளைக்கும். சுண்டல் கொண்டக்கடலை விதைச்சா கொண்டக்கடலை முதக்கி நீ எதை விதைக்கிற அதை அறுப்ப. அறுக்கும்படி தேவன் உடனே தண்ணியை பாய்ச்சிடுவார். யாரு? தேவன் கூட பாய்ச்ச மாட்டானுங்க. யார் பாய்ப்பா? தூதர்கள் உடனே, அப்பா பரவாயில்லையே ஏதோ வச்சிருக்கான்ப்பா, உடனே அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வானத்தின் பள்ளி உடனே வந்து தண்ணி என்ன செய்கிறோம்? பாய்ச்சிரும் இல்லையா? நீ முந்தின நாள் வந்து கொஞ்சம் பாகக்காய் விதைச்சேன்னு வச்சுக்கோ, தண்ணி விதைக்கப்பட்டாச்சு, தண்ணி ஊற்றினோடனே என்ன ஆகும்? அது முளைச்சி வந்துடும். நீ எதை விதைக்கிறியோ அது முளைச்சிடும். அப்போ நம்ம பின்வாங்கி போகாம, தெய்வம் என் வாழ்க்கைக்கு என்ன சொல்லிச்சோ, என் எதிர்காலம் நம்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம நம்ப வேண்டியது இருக்கு பாருங்க. விசுவாசம் இல்லாமல் இந்த பூமியில நீங்க பிழைக்கவே முடியாது. பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு என்ன மாதிரி விசுவாசம் வேலை செய்யும்னா, இவங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் இவங்க செஞ்சிருவாங்க, இவங்களுக்கு முடியாதுன்னு ரொம்ப ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருவாங்க. அப்படி கிடையாது. நீ எதை செஞ்சாலும் அதுல தேவனுடைய விசுவாசம் இருக்கணும். உன் விசுவாசம் தேவன் பேரில் இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் இதை செய்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இதை விரும்புகிறேன், இயேசுவின் நாமத்தில் இதை செய்கிறேன்னா, அவர் நாமத்தின்படி நீ எதை செய்தாலும் அதை என்ன செய்வ? நீ பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு ஒருவனும் அதை அசட்டை பண்ணாமல் என்ன செய்யணும்? பின்வாங்கி போவானா கணவர் பயந்திருக்கப்படும். அப்போ விசுவாசிக்கும் போது தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் வருது. ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே காரியம் நடக்குதோ நடக்கலையோ, சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கணும் இல்லையா? அது உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நீங்கள் ஒரு 5 காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இந்த வருஷம், அப்படி 3 வருஷம் ஆயிடுச்சு. இனி அடுத்த 2 வருஷத்துக்கான விண்ணப்பம் இருக்குது. அடுத்த 2 வருஷத்துல இந்த காரியம் 5 விண்ணப்பம் வச்சிருக்கிறீங்க. இந்த 5 விண்ணப்பத்தையும் நீங்க செய்றீங்க. போன வருஷம் செஞ்சீங்க, இந்த வருஷம் செய்யறீங்க, இப்ப செய்றீங்க. இப்போ ஒரு விண்ணப்பம் செஞ்ச உடனே ஆண்டவர்ட்ட என்ன கேட்பீங்க? கர்த்தாவே, எனக்கு இந்த காரியம், குறிப்பிட்ட காரியம் இந்த 2024க்குள்ள எனக்கு வேணும், கண்டிப்பா நடக்கணும், நான் அதற்காக ஆண்டவர்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. அதே போல தேவனுடைய நாமத்தில் இல்லாம ஒருத்தன் விரும்புறான், தெய்வமே இல்ல நான் உன் சுயத்திலே நம்புறான். இப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லி தரேன். சுயத்துல ஒருத்தன் ஒரு காரியத்தை விரும்பும் போது அவன் அதை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவன் இருதயம் சமாதானத்தை காணாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறீங்கன்னா, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் தருவார் என்றும், கேட்கும் போது நிச்சயமாய் அதற்கு கொடுக்கப்படும் என்றும், கிடைச்சது பிறகு என்ன செய்வாங்க? சமாதானத்தை அனுபவிக்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி அனுபவிப்பாங்க, கேட்கும் போது அனுபவிப்பாங்க, அனுபவிச்சப்புறம் அனுபவிப்பாங்க. நாளைக்கு ஒரு தேவை வரும்போதும் நான் கவலைப்படுவதில்லை, எனக்காய் யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்ற தைரியம் பாருங்க, அதுதான் சமாதானம், அதான் இளைப்பாறுதல்.
இந்த இளைப்பாறுதலாம் விசுவாசிக்கிறவனுக்கு உண்டாகும். உலகச்சாணுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். உனக்கும் உடன்படிக்கை செய்யப்பட்டவனுக்கும் செய்யப்படாததுக்குமான வித்தியாசம் இதுதான். நம்ம எல்லாம் உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள். கர்த்தர் எனக்கா யாவற்றையும் செய்வார் பண்ற நம்பிக்கையில் இருக்கீங்க பாருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அது ஒரு நாளைக்கு நன்மையை காண்கிற நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறது இல்ல, இப்போவே சந்தோஷமா இருப்பீங்க, இப்போவே அவர் மேல நம்பிக்கையா இருப்பீங்க. அதனால இப்பவே இளைப்பாறுதலில் இருப்பீர்கள். புரியுதா? இது சமாதானம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப தெளிவா இருங்கன்றாரு. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கீழே வாருங்க, 9வது வசனம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. எதை கம்பேர் பண்ணதுன்னு பாருங்க. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவன் யார் மாதிரி இளைப்பாறுவானா? படிங்க. தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். எப்படி? தேவன்னா சர்வவல்ல தேவனுடைய குமாரன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி குமாரன் 100% கொஞ்சமும் இடராமல் பிசகாமல் நேர்த்தியாய் பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில செஞ்சு முடிச்சார். முழுவதுமாய் செஞ்சு முடிச்சுதான் ஓய்ந்திருந்தார். புரியுதா உங்களுக்கு? அதே போல இருப்பாங்களாமா? முடியுமா? இயேசு 100% பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதே மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இயேசுவால் என்னென்ன செய்ய முடிஞ்சதோ அதே மாதிரி நம்மளாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த இளைப்பாறுதல் இந்த பூமியில ஒண்ணு சொல்லுங்க, வலது கையை எடுத்து முறுக்கி பிடிச்சு சொல்லுங்க, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இளைப்பாறுகிற பிள்ளை, நான் சோர்ந்து போவதே இல்லை, நான் மனம் கசந்து போவதில்லை, எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்கும். என் இருதயம் தேவனுடைய குடியிருப்பாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் பொக்கிஷசாலையாக இருக்கிறது. அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பிதா குமாரனை அனுப்பி குமாரன் மூலமாய் எல்லாவற்றையும் செய்தது போல குமாரன் மூலமாய் குமாரனுடைய வார்த்தையின் மூலமாய் நானும் எல்லாவற்றையும் செய்து 100% அவர் சித்தத்தை நிறைவேற்றி எப்பொழுதும் சமாதானமாய் இருப்பேன், எப்பொழுதுமே ரெஸ்ட்ல இருப்பேன், என்னைக்கு சமாதானத்தோடு இருப்பேன், ஒரு குறைவை நான் காண்பதில்லை. இந்த நம்பிக்கை உலகத்தானுக்கு வராது. இந்த நம்பிக்கை நமக்கு மட்டும்தான் வரும். என்ன கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷருக்கு மாத்திரம்தான் இந்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தன் தேவனுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்ததுள்ள தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க. இடரவே இல்லாம இந்த திருஷ்டாந்தம் என்ன? திருஷ்டாந்தம் என்ன? சான்ஸ்கிரிட் வார்த்தை அது. திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. புரியுதா? இயேசு எப்படி பிதா அனுப்பின காரியத்தை 100% செஞ்சாரோ அதே மாதிரி நம்மளும் ஒரு உதாரணமாக இருப்போம். இடறி போகாமல், விழுந்து போகாமல், வெட்கப்பட்டு போகாமல் 100% தேவனால் நாம் என்ன செய்வோம்? அந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இதுலதான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் விழுந்தே போக மாட்டேன்ப்பா, நான் தோற்று போக மாட்டேன்ப்பா, நான் எனக்கு தோல்வியே கிடையாதுப்பா அப்படிங்கிறதுல
இயேசு கிறிஸ்துவை போல நான் இருக்கணும். அவர் என்ன நம்பிக்கையில் இருந்தாரோ அதே நம்பிக்கை தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. பைபிள் ஃபுல்லா என்ன நம்பிக்கை? இயேசுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையும் இயேசு செய்து முடித்ததையும் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே நமக்கு போதும். எனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். இன்னைக்கு காலை வேளையில் ஒரு இருதயம் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வேணா இருக்கலாம், என்ன மாதிரி வேணா இருக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காய் நான் இன்னமும் யாவற்றையும் செய்து முடிப்பேன். உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். உனக்கு ஒரு குறைவை நான் காண விட மாட்டேன். நீ குறைவாக இருந்தாலும், நீ முழு நிர்வாணத்தை போல நீ வெட்கப்பட்டு நின்றாலும், உன் வெட்கத்தை நான் என்ன செய்வேன்? நான் மூடுவேன். உன் நிர்வாணத்தை மூடுவேன். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நான் கொடுப்பேன். உன்னுடைய இரட்டு அந்த சாக்கு பையை நான் தூக்கி கிழிச்சு போட்டுட்டு உனக்கு ஜீவ வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்தி விட்டேன். ஹல்லேலூயா. பிராபல் கரிமியா பிரியான் சலாரியான் திருப்பி கொடுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மிகவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதை கற்றுக்கொள்ளணுமா? கவனமாக கவனிக்கிறீங்களா? வார்த்தை வசனத்தை கவனமாக கவனிங்க. வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் யார் சொன்னா? யார் சொல்லியிருக்கா? டாக்டரா? மே ஐ ஹெல்ப் யூ? தடுப்பூசி போட்டீர்களா? ஐயோ, தடுப்பூசி போடணும் பார்த்து. சொட்டு மருந்து கொடுத்தீர்களா? நாளைக்கு சொட்டு மருந்து கொடுக்கப்படும். தாய்மார்கள் முதற்கொண்டு பிள்ளைகள் வரைக்கும் சொட்டு மருந்து அருந்தலாம். நம்ம ஆளுங்களும் வாயை பிளந்துட்டு ஊத்துங்க, கரெக்டாக பண்ணிப்பாங்க. நீங்கள் எல்லாம் குடிப்பீங்களா சொட்டு மருந்து? என்ன பிள்ளைகளுக்கு என்னத்துக்கு கொடுக்குறீங்க? சாவாமல் பிழைச்சிருக்கு இல்லையா? போலியோ சொட்டு மருந்து. நீ என்ன போலியோ போட்டாலும் உன் ஆத்துமா சரியில்லைனா, நீ சொட்டு மருந்து போட்டு நான் உன் சரீரத்தை சரியாக்கி வச்சுருக்கேன்னா, உன் ஆத்மா சரியில்லைன்னா அதே போலியோ உனக்கு வந்துடும். சின்னம்மை, தட்டம்மை, கொட்டம்மை, சுற்றியலம்மை, பெரியம்மை, சித்தப்பா, பெரியப்பா, மாரியப்பன், பொன்னப்பன், தென்னப்பன், கொரோனா அப்பன், கொரோனா அம்மா, நல்லா போடுவீங்க. குளிரம்மை, செவிடம்மை, உறங்கம்மை, தூங்கம்மை, விழித்தம்மை, எல்லா அம்மை போட்டாலும் ஆத்துமா சரியல்லனா, ஆத்துமா தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் உறுதியா இல்லை என்றால் எல்லா சுற்றியலம்மையும் தட்டம்மையும் பொன்னம்மையும் கடைசியில் உனக்கு வரும். நான் தான் இன்ஜெக்ஷன் போட்டனே. கொரோனாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டியல்ல. பார்ட் 1, பார்ட் 2, அடுத்து பூஸ்ட். அவன் தான் செத்துட்டு இருக்கான். என்னது? எல்லாரும் இன்ஜெக்ஷனை போட்டணும்.
போட்டா இன்னும் ஒரு பிரச்சனை இல்லையா, போட்டவன் எல்லாம் வியாதி, போட்ட அந்த மாதிரி நினைச்சு போட்டவன் எல்லாம் வேற வழியே இல்லை, பார்க்குற வேலையை பார்க்க விட மாட்டாங்கன்னு போட்டவன் எல்லாம் ஒன்றும் இல்லை, தப்புனானுங்க. ஆனால் இதை போட்டா இனி பிரச்சனையே இல்லையாமா. அவன் தான் கொரோனாவை மறுபடியும் பரப்புனான். புரியுதா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார்? கவனமாக கவனிங்க. எப்படி இளைப்பாறுதல் வருது? தொடர்ந்து ஒரு வியாதியிலே இருக்கிறீங்க, ஒரு இன்ஜெக்ஷனை போட்டா, இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க 50,000 ரூபாய்னா போட்டுருவ நீ இல்லையா? 50,000 ரூபா தானே, அடுத்த 50 பைசாயும் கவலைப்பட வேண்டாம், போட்டுரு. அது போட்டபடியினாலே தங்கச்சி தம்பி போன்ற 2 வியாதிகள் வந்திருக்கிறது. எப்படி? பெரியம்மா சித்தப்பா மாரியம்மா எல்லாம் போட்டதுனால அடுத்து என்னது, அவங்க எல்லாம் தம்பி தங்கச்சியா வந்துட்டாங்க. என்னதான் சைடு எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும். அப்ப இங்க என்ன பண்றாருன்னா, வாருங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும், எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையப்பா, நான் சாந்தமா இருக்கேன்பா, மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஒரு ஆள் பாவம் போல எல்லாம் இருக்காரு, டாக்டர் சரியில்லை, ஓ டாக்டர் கம்பீரமா இருக்காரு, இவர் கரெக்டா இன்ஜெக்ஷன் போட்டா கரெக்டா இருக்கும். நம்ம ஆளுங்க இந்த புத்தி, எப்படி இந்த புத்தி பாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம்னா என்னன்னா தேவனுடைய வார்த்தை. எதை ஏத்தனமா? இப்ப ஆண்டவர் நம்ம ஆளுங்க இந்த நம்ம நிறைய தெய்வங்கள் எல்லாம் கும்பிடுறாங்க இல்லையா? இப்போ ஒரு தெய்வம் சொல்லுதுன்னு வைங்க, நீ காள வேண்டிய ஒரு நாள் முழுவதும், எப்படி காள வேண்டிய ஒரு நாளும் காளை 2 காளைகள் சுமக்கிற நுகத்தை நீ உன் கழுத்திலே சுமந்து அந்த கோயில் முழுவதும் 7 முறை சுட்டி வென்றால் உன்னுடைய குடும்ப பாரங்கள் மாறும். உடனே செய்வார்கள். செய்வார்களா இல்லையா? ஒரு படலை ஏத்தம் பழமும், ஒரு படலை செந்திலுவம் படலம், ஒரு மஞ்சை பழமும் வைத்து சபைக்கு கொண்டு வந்தால் உங்கள் பாவங்கள் தீரும். ஆளுக்கு ஒரு கொலையே கொண்டு வருவீங்க. பாசம் நம்ம ஒரு படலை நமக்கு கொலை. நல்லா செய்வாங்க இதெல்லாம். எப்ப இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் ஒண்ணுமே தேவை கிடையாதுங்க. ஏன் நுகத்தை உன் மேல ஏத்துன்றாரு? காளை வண்டியை ஏத்துக்கிறதோ ஏத்தம் போடுறதோ இல்ல ஏதோ ஒன்று செய்யணும் நீ செஞ்சிருவ ஈஸியா. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். அதை என்ன செய்? கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? வார்த்தையை முதல்ல ஏற்றுக்கோ. எங்க தலையில எடுக்கணும். அதை அடுத்து என்ன செய்யணும்? முதல்ல இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அறிவால கற்றுக்கொள்ளணும். ஆமால்ல தடுப்பூசி பண்ணா அது இவர் செய்யாராமா? அவருடைய ரத்தத்தினால் நம்ம அவருடைய தழும்பினால் நமக்கு சுகமாகும். எப்படி? அது எப்படி? அதான் எல்லா நாளும் சபைக்கு வரணும். எல்லா நாளும் சபைக்கு வந்தேன்னா சின்ன டவுட்ஸ் கூட இருக்காது. ஒரு கிளாஸ் தவறுனேன்னா, அனாட்டமியில் ஒரு கிளாஸ் தவறுனா முடிஞ்சு போச்சு. பிக் சப்ஜெக்ட் எம்பிபிஎஸ்ல இல்லையா? ரொம்ப கடினமான ஒன்று பாருங்க. பிராக்டிக்கல் ஒன்றும் இல்லைன்னா அடுத்து நீ வேற மாதிரி செஞ்சிருவேன் இல்லையா? ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் எப்படி செய்யப்படும் அப்படின்னு அன்னைக்கு தான் ப்ராக்டிக்கல்னு வச்சுக்கோ. நீ என்ன ஹார்ட்டை பண்ண செய்வாருது? சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து ஹார்ட்டாமா பொலடா தலையில் ஹார்ட்டு போடுற வயரை கீறிடுவாங்க பிறகு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை நம்பு. நீ வருத்தப்படுறது உண்மைதான், நீ கஷ்டப்படுறது உண்மைதான், உனக்கு எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிற என் வார்த்தை. அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள். இருதயத்தில் அதை கற்றுக்கொள். அதை தான் ஆண்டவர் சொல்றார்.
ஒரு ஆள் சிலுவை சுமந்த இயேசுவை போல சிலுவையை சுமந்தால் உங்கள் பாரம் எல்லாம் தீரும் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? சிலுவை நான் ரெண்டெண்ணம் சமைக்கி, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொன்ன மாதிரி பழைய பாவத்துக்காக ஒரு சிலுவை, புதிய பாவத்துக்கு ஒரு சிலுவை சுமந்துருவ. நீ உன் பாவம் எல்லாம் தீரும். 1 கிலோ அரிசி வாங்கி வை, ஒரு மூட்டை அரிசி வாங்கி வைக்கிற சாமி செஞ்சிருவியல்ல. நானே சொல்றேங்க, உங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ற மாதிரி ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காருங்க. ஆளுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி தந்தா அவங்க பாவம் தீரும். நான் ஒரு அங்காடி தான் வைக்கணும் அடுத்து, இல்லையா? கொண்டுற மாட்டீங்க நீங்க. ஓ ஸ்வாகா 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 கொண்டு வந்த அரியில் ஒரு பிடி வாரி உங்க தலையில ஸ்வாகா ஸ்வாகா போட்டா அப்போ பயங்கரமா இருந்த அவர் அந்த அரியை போட ஒரு குளிர்ச்சி இருந்தது தெரியுமா? ஒரு முட்டை மைதா மாவு வாங்கி சுவாக, நாக்கில் ஒரு அடி சுவாக, பயங்கரமா இருந்தோம். நாக்கில் ஒரு அடி அடிச்சார் பார்த்துக்கிடுங்க. தம்பி நீ நல்லா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு நல்லா இருக்கிறதுக்கு வழியும் வச்சிருக்கிறாரு. ஏன் நுகத்தை நீ ஏத்துக்கோ இருதயத்துல, நான் சொன்னதை நீ வச்சுக்கோ இருதயத்துல. அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். முதல்ல உனக்கு வர வேண்டியது ஆத்துமாவுக்கு. அதனால ஆத்துமாவுக்கு வார்த்தையை கொண்டு வராரு. ஆத்துமாவுக்கு நீ வேற எதையும் கொடுக்க முடியாது. நல்ல செய்தியை தான் ஆத்துமா பெற்றுக்கொள்ளும். தீய செய்தியை பெற்றுக்கொள்ளுங்க, உன் வாழ்க்கையே வாடி போகும். ஆத்துமா வாழாத செத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆத்துமாவை பிழைக்க வைக்கணும். அதனாலதான் கஷ்டப்படுறவங்க கூட சாதாரண மனுஷங்க, தேவனை அறியாத மனுஷன் கூட படுற ஒருத்தனை பார்த்து சொல்லுவான், ஒன்றும் இல்லைங்க நல்லாயிருவீங்க, ஆல் இஸ் வெல்லுங்க, காப்பாற்றப்படுறீங்க, கல்யாணம் நடக்குங்க, நம்புங்க. செல்லப்ப மாரியப்பன் பொன்னப்பனுக்கெல்லாம் நடந்திருக்குங்க, உங்களுக்கு நடக்கணும் பாருங்க. உலகத்தான் கூட அப்படிதான் சொல்றான். அதுலதான் ஒரு நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு சமாதானம் கேட்டாலா. எப்பா பக்கத்தில் இருக்கிற சித்தி பெரியம்மா சொன்னாலே நீ சமாதானம் அடைகிறேனா? சர்வவல்ல தேவன் சகலவற்றை சிருஷ்டித்தவர், உன்னையும் சிருஷ்டித்தவர், உனக்கு அந்த வாழ்க்கை கொடுத்தவர். நீ எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும், நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும், உனக்கு எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருக்கிறவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒன்ன சொல்றேன், நான் சொல்றத மட்டும் இருதயத்தில் வச்சுக்கோ. அதை மறுபடியும் கற்றுக்கொள் கற்றுக்கொள் கற்றுக்கொள். சிலவங்களுக்கெல்லாம் ஒரு சுவாகா மாதிரி ஒரு வாட்டி சொன்னா, எப்பா உனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் தராருன்னா அடுத்த பிரச்சனை இருக்குது. அந்த வார்த்தையை காக்கா திருடுற மாதிரி பிசாசு திருடிட்டு போவானாம். சூழலுக்குள்ள போய் நிப்பல, அப்போ பிசாசு அந்த காக்கா மாதிரி அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை திருடி போயிடுவான். அதனாலதான் அதை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட தான் நான் எப்படி போடுவேன்? இப்படி தானே போடுவேன், இல்லையா? வயலட் சுட்டு சொல்றாங்க, பிரதர் ஒரு ஊசி போடணும். ஊசி போடுறதா மேட்டர், கொடுங்க ஊசின்னா நான் என்ன செய்வேன், எடுத்து வச்சு ஜம்முன்னு அங்கே குத்தி ஏற்றிடுவேன், இல்லையா? மற்றது பாருங்க, அப்படி பாருங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா, நேற்றுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே. சின்ன பிள்ளைங்களுக்கு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ சூப்பராக போடுறாங்க நேக்கா. ஆண்டவர் அப்படிதான், அவன் பிரச்சனைக்குள்ள படக்குன்னு வருவார், சர்ன்னு அப்படியே மருந்த உள்ள இறக்கிடுவார். அதுதான் அவருடைய நுகம். நீ உனக்கு எப்படி ஒரு காற்று வீசின மாதிரி இருக்கும், உன் பிரச்சனை பறந்து போயிடும். அப்போ அவருடைய நுகத்தை என்ன செய்யுங்க, அவருடைய நான் சாந்தமும் மனத்தோல்மா கேட்கிறேன்ப்பா, என்கிட்ட வாங்கப்பா, நீங்க நான் உன் மேல கோமா இல்லை, நான் கோச்சிக்கல, நீ வா, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை, எனக்கு நீ துரோகியா கூட இருந்தா எனக்கு தெரியும் தான், ஆனால் நீ வா, என்கிட்ட வா, நீ வர என்கிட்ட வராம நீ உங்கே போகாத, கேள, என்கிட்ட வா அப்படின்றார். வா, நான் உனக்கு சொல்றேன், நீ நல்லா இருப்ப, இந்த காரியத்தில் ஜெயிச்சிருவ, இந்த சூழல் நீ வெளியே வருவ,
இந்த பள்ளத்திலிருந்து நீ வெளியே வருவ, நான் உனக்கு சொல்றேன் கேள அப்படின்னு ஆண்டவரே உங்களுக்கு சொல்லும்போது அடுத்த செகண்ட் உங்களுக்கு சுகமே வந்துருங்க. கேடும் திருக்குமுள்ள இருதயமுள்ள செல்லச்சாய் பேசினாலே நீங்க சமாதானம் ஆகுறீங்கன்னா, மாரியப்பன் பேசினா உங்களுக்கு சுகம் வருதுன்னா, சமாதானம் வருதுன்னா, தேவனே உனக்கு பேசுறாரு. நன்மை கொண்டு வர்றதே அவர் தான். அவரே பேசினா எப்படி இருக்கும்? அப்ப அதை சொல்லு கேளுங்கன்றாங்க. அதை கேளுவோம் இருதயத்தில். அதை கேட்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறத நீக்கு, தூக்கி போடு. புருஷன் என்ன கேட்கவே விடலங்க, அவனை டைவர்ஸ் பண்ணி தள்ளு. அப்படியா சொல்லுது? ஒரு ஐடியா லைட்டா இருக்குது. நீங்க முன்னு சொல்லுங்க, உங்க பேர்ல நாங்க போட்டு தள்ளியா? எப்படா ஏதாச்சும் ஒண்ணு வரும்னு பார்த்துட்டு இருக்கா. வாய்ப்பு கிடைக்கிற கேப்லாம் போய்கிறது இல்லை. கவனமா இருக்கு பாருங்க. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ளணும், அது சும்மா இல்ல, கற்றுக்கொண்டு. ஏன் சர்ச்சுக்கு டெய்லி வரணும்? எடை என்ன தரா பிரச்சனை கிட்ட மட்டும் டெய்லி போய் நாக்க தொங்க போட்டு நிக்கிற பிரச்சனைக்கு முன்னாடி சபைக்கு வந்து தலை அனுமதிச்சு எஸ் அப்படின்னு இருக்க வைக்கிறதல்ல உன்ன. இங்க வந்தா தலை நிமிருது இல்ல, அப்ப நீ எங்க வரணும்? அவர் சமூகத்துக்கு நித்தமும் வரணும், நித்தமும் வரணும். ஹல்லேலூயா. நித்தமும் அந்த வாய்ப்பு இந்த மாதிரி கூடி இல்லைன்னாலும் ஒரு வாய்ப்பை கத்தணும் உருவாக்கி இருக்காருல்ல, எடுத்துக்கோங்க. காலையில் ஜெபம்லாம் விட்றாதீங்க, ஜாயின் பாவங்க. கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு காலையில் 9 மணிக்கு எழும்பின்னுட்டு துக்கத்தின்டே பானே மாத்திரம் என்ன செய்றீங்க? காலையிலே ஆராதிக்கிறோம். துக்கத்தின்டே பானே மாத்திரம் கர்த்தாவின் கையில் சேரும் இப்படி இருந்து பாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நம்ம அப்படி வளர்த்தல. புரியுதா? முன்னாடி இப்படி தான் பாடுவாங்க. துக்கத்தின்டே பானே மாத்திரம் கர்த்தாவின் கையில் சேரும். இங்க கிச்சன்ல பாக்குறது, ஏன்னா நம்ம ஆளு கரெக்டா 9 மணிக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு 9 மணிக்கு வந்துருந்து ஒரு பாட்டு பாடுவாரு. 1/2 மணிக்கு ஒரு குடும்ப ஜபம்னு ஒன்று பண்ணுவார் பாருங்க, ஐயா மாருங்க. அப்பதான் அம்மா மாருங்க அவங்க உடம்பு ஒரே காலையிலே தொடங்குனது கிச்சன்ல. இவருக்கு கண்ணு முன்ன நான் வேலை செய்யறேன். இவர் வேற கடுப்புல துக்கத்தின் பாத்திரம் நாளைக்கு உனக்கு வசந்தாம் பாரடி. அங்க ஒரு கீழ்ப்படியாத ஒரு வாலிபன் இருப்பான், அவனை கண்டும் துக்கத்தின் பாத்திரம் பிள்ளை வளர்த்த சொன்னா என்ன செஞ்சு வச்சிருக்க நீ. இது இல்ல, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறன்னா என்ன மேய்ப்பரா? என்ன மேய்ப்பரு? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்காருப்பா, தாழ்ச்சி அடையவே மாட்டேன். என் சிந்தனைக்கு கூட அவர் மேய்ப்பரா இருக்கிறார், என் செயலுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். எனக்கு ஒரு குறைவும் வராம என் மேய்ப்பர் எனக்கு ஒவ்வொரு நாளும் நேரமும் என்னை போஷித்து கொண்டே இருப்பார். நான் புல்லுள்ள இடங்களில் உன்னை கொண்டு வந்து அமர்ந்த தண்ணீர் என்றைக்கு என்னை கொண்டு விடுகிறவர். என்ன மாதிரி எழுதியிருக்க ஆழமா. கற்றுக்கொள்ளணும், நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். சும்மா ஆமேன் போடுறதில்ல. ஆமேன் 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 அம்மே 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 ஆடு கரைஞ்ச மாதிரி கரையக்கூடாது. ஆமென், பெற்றுக்கொண்டேன், இப்பவே இளைப்பாறுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி இப்பவே எனக்கு இளைப்பாறுதல் உண்டாயிற்று, என் குடும்பத்துக்கு இளைப்பாறுதல் உண்டாயிற்று, என் கணவனுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிற்று, என் குடும்ப வாழ்க்கையில உறவுல இளைப்பாறுதல் உண்டாயிற்று. எனக்குள் நீர் இருக்கிறேன், உமது நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உமது நுகமாகிய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை கற்றுக்கொள்ளுகிறேன்.
தோற்று போவதில்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ கவலையே பண்ண மாட்டாங்க. கவலை எதுக்கு வருங்க? கவலைப்பட்டாலே பிசாசுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். கவலை, கஷ்டம், வேதனை எல்லாம் உங்கள் இருதயத்தை இன்னும் தொடுது, இன்னும் உங்களை 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 அலக்களிக்குது, உங்கள் திசைகளை மாற்றுதுன்னா நீங்கள் இன்னும் வார்த்தையை தெளிவாய் கற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். நல்லா கற்றுக்கொண்டீங்கன்னா பட்டையை தீட்டி வச்சுருப்பீங்க. இப்படி காட்டினாலே அவனுக்கு தெரியும். நீங்கள் நல்லா தீட்டி வைங்களேன். கத்தி இருக்கு, எல்லாருக்கும் கத்தி தந்தாங்க. ஒன்றும் ஒரு புத்தியா இல்லை இருக்காங்க. எல்லாருக்கும் ஒலை கத்தி தந்தாச்சு. நல்ல வெட்டுக்கார இதெல்லாம் வெட்டுங்கப்பா. இந்த அரிசி மூட்டை, சாரி இந்த நெல் பயிரெல்லாம் இருக்குது, இல்லை கோதுமை இருக்குது, வெட்டி எடுத்துகிட்டு போங்கன்னு ஆளுக்கு கத்தியும் கையில் தந்துட்டேன். பயிர் நிறைய போட்டிருக்குது, நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போங்க, எவ்வளோ வேணா எடுத்துக்கங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? முதல்ல கத்தி போகாது, வாய் போகும். அடுத்த ஒரு கழுத்தை தான் முதல்ல இருப்பாங்க, அது வேற. ஆனால் சரியான ஆள் என்ன பண்ணுவான்? அந்த கத்தியை கொஞ்ச நேரம் நீட்பான். சீயாம் சீயாம் சீயாம், வாயில் இந்த சத்தமே வரல பார்த்தீங்களா உங்களுக்கு? சீயா சீயா சீயா, எப்ப பாரு புரியுதா? எப்ப இங்க எல்லாம் இருக்கு, கத்தி இருக்குது. வார்த்தைன்றது கத்தி, கத்தியும் தந்தாச்சு. இந்த வாசம் வாக்குத்தத்தை என்ன என்ன சிலருக்கு மறந்து பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? கத்தி. கத்தி தீட்டல்ல, நுகத்தை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் கற்றுக்கொள்ளவில்லை. பட்ட தீட்டல, பாட்டைய தீட்டு தினமும் பேசு வார்த்தைய பேசு. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், நான் சும்மா இருப்பேன், என் இருதயம் சமாதானமாய் இருக்கும், நான் இளைப்பாறிக் கொண்டே இருப்பேன். 10 பேர் வந்தாங்க, எதுக்கு? சுகம் பெறதுக்கு. சாட்சியா? ஒரு ஆள் சாமி. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆள் தான் அடுத்து ரட்சிக்கப்படுவோம், புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்படும். நான் ஏன் இந்த சபைக்கு வந்துட்டு அடுத்து வராமல் நன்மைகள் எல்லாம் பெற்றுட்டு போனவங்களை கவலையப்பட மாட்டேன். ஆண்டவரே வேண்டாம், அப்போ நம்ம எதுக்குடா சாமி? நம்மளுக்கெல்லாம் மரியாதையே இருக்காது, தேவையில்லை. நீதி உண்டாக விசுவாசிக்கோ, ரட்சிப்பு உண்டாக்க வாயினால தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணு. கர்த்தாவே, சிலுவையினாலே எனக்கு இந்த மீட்புகள் உண்டாயிற்று. இயேசுவே, நீர் எனக்காய் மரித்திருக்கிறீர், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு இந்த நீதி உண்டாயிருக்கிறது. நான் இப்ப பிள்ளையா இருக்கிறேன், தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறேன். நீர் வைத்திருக்கிற எல்லாம் இப்ப எனக்கு சொந்தமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பணம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் உயர்வு உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு இரவும் பகலும் எப்பொழுது ஒன்றாய் இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் எனக்கு தூக்கம் சுகமாய் இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் எனக்கு எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாயிருப்பதாக, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வாயில பேசுறியா? இது வாயெடுத்தா நெகட்டிவ், எங்கோடியாவது நெகட்டிவ் பேசணுன்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீ எதை விதைக்கிறாயா அது அறுப்பாய். இந்த வாயிலிருந்து பேசுறதெல்லாம் விதை, புரிஞ்சுக்கோங்க. வாயிலிருந்து என்ன பேசலாம் அது விதை. லிசன். இப்போ என்னது? அப்படி பண்ண மாட்டியலோ இல்லையா? கொஞ்சோண்டு கடலை முட்டாய் வாரி வாயில போட்டுட்டு அவ்வளோ சுவையா இருக்கும். அதுலயே ஒரு தேவையில்லாத உங்க நாக்கு கண்டுபிடிக்குதா இல்லையா? எங்க வாங்கினீ வைக்கிறல்ல நீ? அதெல்லாம் வக்கனையா செய்யற, வேஸ்ட்டை கரெக்டாக எடுத்து கொட்டுற. ஆனால் பேச்சு மட்டும் ஹல்லேலூயா.
விசுவாசம் எல்லாம் இந்த வாயிலிருந்து பேசக்கூடாது. இந்த இடத்துல விசுவாசத்தை பேச முடியலன்னா தயவு செய்து அந்த இடத்தை விட்டு போயிரு. அது பயங்கர உறவுங்க. அவரை விட்டு போனா அவர் எனக்கு அடுத்த கல்யாணத்துக்கு சுருள் தர மாட்டாரு. நீ சுருண்டுருவே. ஹல்லேலூயா. நானும் 1.5 பவுன் கொடுத்துருக்கு. ஏய், வாழ்க்கை 1.5 ஆயிரம். ஹல்லேலூயா. மனுஷனுக்காக அற்ப பொருளுக்காக உன் வாயின் வார்த்தை விடாத. இது விதை. ஹல்லேலூயா. கவனமா இருங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசம் கொண்டு வாயினால அறிக்கை பண்ண ஆண்டவர் இல்லைன்னே பேசாதீங்க. சொல்லுங்க, இனி இல்லைன்னு நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு இருக்குது ஆண்டவரே, எனக்கு இருக்குது தானே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான என் வாழ்க்கை ஆகிய சரீரத்துக்கு இயேசுவே தலையாயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறபடியே எனக்கு ஒரு குறைவும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு கேடு வராது. நீதி உண்டாயிருச்சு. அவர் என்னை நீதிமானா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் எப்படி பாவியா மாறது? அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவன் பண்ணனா, அவன் காரி துப்புனா, அவன் என்ன கோஞ்சி போனா, இப்படி காட்டனா, அப்படி. நீ என்னை எப்படி வேணா காட்டிக்கோ, ஆனா சர்வ வல்ல தேவன் என்னை நீதி உள்ள பிள்ளையாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அதையே நான் பேசுவேன். ஹல்லேலூயா. தான் பேசணுங்க. சும்மா சர்ச்சுக்கு போனோம் அந்த கிளி ஓய் ஹல்லேலூயா. சரியானதை பேசும்போது, சபை சரியானதை பேசும்போது ஜனங்கள் தேன் குட்டையில் தேன் இருக்கிற இடத்துல மொய்க்கிற ஈ மாதிரி வந்து சேருவாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. பார்க்க அற்பமா தெரியும். ஏய், நாங்கள் கத்தியை உரையில் போடுறவங்க இல்லை, கத்தி எடுத்து கிறக்கி அடிக்கிறவங்க. ஹல்லேலூயா. நாங்கள் 6ஆம் அறிவு. உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, தெரியாதவன் தெரிஞ்சவன் கிட்டத்தட்ட தூக்கி எறிஞ்சிருவோம். பார்த்துக்க, அது செய்ய வேண்டியதை செஞ்சு கடைசியில் குசு 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 குசுன்னு எங்கள் கையில் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன செய்யும்? புறப்பட்டா அது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மறுபடியும் கையில் வந்திருக்கும். இருக்குமா இல்லையா? 6ஆம் அறிவு. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இது யாரு? இங்க பாருங்க, விட்டுருங்க. இங்க ஒரு ஆளு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. யாரு? ஆபிரகாம். அவ்வளவு கிழவன் பாருங்க, அவ்வளவு கிழவன். அவனால தாம்பத்தியம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாராளுக்கு காது கேட்கல. எப்படி? காது கேட்காத கிழவி, காரியத்துக்கு ஆகாத கிழவி. அந்த கிழவியையும் இந்த ஒண்ணுக்கும் உதவாத கிழவனையும் கர்த்தர் எப்படி உயிர்ப்பித்தார் என்றால், அவர்களுக்கு ஒரு குழந்தை எப்படி கொடுத்தார் என்றால், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனான. அவன் சரீரத்தில் வல்லவனான ஆகல,
அவன் சரீரத்தில் இப்போ நல்ல ஆள் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஆள் நல்லா ஃபிட்டாக இருக்கிறாரு. ஓ தம்பி, இந்த ஃபிட்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சுகரை குறைச்சா அடுத்து சுகரை குறைங்க, உங்களுக்கு அதான் பிரச்சனை. நீ சுகரை குறைச்சுன்னு பண்ணால் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அந்த சுகரை குறைச்சதுனால ஒரு ப்ரெஷர். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியலைன்னா கத்தாவே புரிய வைங்க அப்பா. இல்லையா, நம்ம ஆளுங்க சுகர் குறவுன்னு சொல்லுவேன். உடனே உனக்கு சுகர்னா பைத்தியம், அதை எப்படி நான் குறைச்சோது? அப்போதான் அவனுக்கு சுகர் மூட்டை மூட்டையாக தெரியும். கண்ணுக்கு மூட்டை மூட்டையாக சுகர் தெரியும். இதை பார்த்தவனுக்கு ப்ரெஷர் கூடும். டாக்டர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சுகர் குறைச்சிருக்கேன். அங்கே போய் பார்த்தா, ஐயோ பிரதர் சாரி, நீங்கள் இப்போ கொஞ்சம் ப்ரெஷரில் கொஞ்சம் ஏறி இருக்கீங்க, அப்போ நீங்கள் ப்ரெஷரை கொஞ்சம் குறைங்க. இவன் காலத்துக்கு சுகரை குறைக்க, ப்ரெஷரை குறைக்க, சுகரை குறைக்க, ப்ரெஷரை கிடைச்சது. அது இல்லை, அது இல்லை. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அவன் சரீரத்தை மெயின்டைன் பண்றதுல, சரீரத்தை மெயின்டைன் பண்ண தப்புன்னு சொல்லல, பட் சரீரத்தை விசுவாசத்தின் மூலமாய் மெயின்டைன் பண்ணு. கர்த்தர் உன் சரீரத்தை புதுப்பிப்பார். நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும்னா நீ அதை குடிச்சு இதை குடிச்செல்லாம் சரியாக மாட்ட. அவருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடந்துக்கோ, ஒர்க் அவுட் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, ஃபுட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்க, தட்ஸ் அண்ட் ஆல் இஸ் குட். பட் உனக்கு ஃபெய்த் இருக்குன்னா, விசுவாசம் இருக்குன்னா, உன்னை ஜெயிக்கிறதுக்கு எந்த ப்ரெஷருக்கு முடியாது, சுகருக்கு முடியாது, எந்த டெம்டேஷனுக்கு முடியாது. யூ கேன் கீப் இட் அண்ட் பிரேக் இட். எல்லாவற்றையும் உன் காலுக்கு கீழ்ப்படுத்துவாய். ஏன்னா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூட. அந்த மாதிரி தான் ஆனா யாரு? பஞ்சட்ட கிழவன். கிழவன் பாருங்க, விசுவாசத்தில் வல்லவனா. நான் பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதி. எது நீதி என்னப்படுது? ஆண்டவர் எப்பங்க இறங்கி வருவாரு? உங்க சரீரத்தை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் எப்பங்க இறங்கி வருவாரு? டாக்டரா? ஹலோ, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அட்வான்ஸாக நீங்கள் 3 lakhs கேட்டணும், மொத்தம் 10 lakhs ஆகும். அப்போ தானே டாக்டர் இறங்கி வருவார். நம்ம டாக்டர் அப்போ இறங்க மாட்டார். உனக்கு விசுவாசம் இருக்குதான்னு மட்டும் பார்ப்பார். உன் கையில் காசு இருக்குதா, உனக்கு பேக்ரவுண்ட் என்ன, ஏய் ஆர் யூ இன் ஃபெய்த்? நீ ஃபெய்த்தில் இருக்கிறியா, விசுவாசத்தில் இருக்கிறியா? நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று நீ நம்புறாயா? பேர் என்ன பிள்ளை? பேர் என்ன? செல்லுமரியாளா? ஜெலிஷா. கர்த்தரால் உன்னை செவ்வாய்ப்படுத்த முடியும் நம்புறியா? நீ நம்புறியா? டு யூ ஹேவ் a faith? உனக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் இருக்குதா? இருந்தால் அதை தான் அவர் பார்ப்பாரு. அவர் இறங்கி வருவார் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண. அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கு காலையில் எத்தனை வாட்டி சாப்பிட்டீங்க, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படிலாம் கேட்க மாட்டார். விசுவாசம் இருக்குதா? பொட்டுன்னு கை வச்சுட்டு பட்டுன்னு தூக்கி விட்டுருவார். எப்படி? பொட்டுன்னு கை வச்சுட்டு பட்டுன்னு தூக்கி விட்டுருவார். அவ்வளோதான். ஹல்லேலூயா. அந்த செயல்பாடுகள் தான் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. ஒருத்தனுக்கு என்ன செய்வார்? உமிழ்நீரை துப்பி குழைச்சி மூஞ்சில் தேய்ச்சிருவார், போய் கழுவுனுவார். அவனுக்கு கண்ணு சுகம் ஆயிடுச்சு. ஒருத்தனை தூக்கி பிடிச்சி விடுவார், ஒருத்தனை தட்டுவார். உனக்கு ஆண்டனியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆண்டனியோட விசுவாசத்தை பார்ப்பார். ஆனால் ஆண்டனியோட ரூட்டில் தான் போவார். காட் இஸ் பர்ஃபெக்ட். உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, ஜென்யூன் காடு. இன்னொரு ஆண்டனியை, இன்னொரு அப்பு நடேசன் எல்லாம் கூப்பிட மாட்டார். நேர ஆண்டனியோட வழியில் வந்து அவர் நிலைக்கு தன்னை தாழ்த்தி எலும்புப்பா அப்படி தூக்கி விடுவார். அதுதான் ஆண்டவர். புரியுதா? ஆண்டனியை தூக்கி விட்டுருக்காரு, அகஸ்டினை தூக்கி விட மாட்டாரோ? அகஸ்டினுக்கு வேலை வேற, அந்த வழி வேற. அகஸ்டினுக்கு விசுவாசம் இருந்தால் அகஸ்டினுடைய ஆழத்துக்கு இறங்குவார். அவர் என்ன குண்டுல பள்ளத்துல இருக்கிறானோ அங்க இறங்குவார், அங்க போய் தூக்குவார். ஆர் யூ இன் ஃபெய்த்? எஸ், கெட் அப். விசுவாசிக்கிறாயா? எழும்பு. அவ்வளோதான். இன்னையிலிருந்து 4 நாள் இதை சாப்பிடணும். பார்த்துக்கிடுங்க.
2 நேரம் இது மஞ்சள் மாத்திரை பச்சை மாத்திரை 2 ചോര തിന്നേക്ക് മുന്നേ இது தின்ன பிறகு எப்படா இதெல்லாம் குழம்பாம தின்றீங்க? சாப்பிடுவதற்கு முன்பதாக டானிக்கு, சாப்பிட்டதுக்கு பின்னாடி டானிக்கு, அடுத்து நுணைச்சு 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 சாப்பிடணும். இதெல்லாம் எப்படா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? வார்த்தை மட்டும் இருக்காது உனக்கு. கர்த்தர் என்னை சுகமாக்குவார்ன்றது இங்க இருக்காது. ஆனா டாக்டர் சொன்னதெல்லாம் இது காலையில் சாப்பிட சொல்லியிருக்கிறார். காலையில் இது, மத்தியானம் இது, 10 மணிக்கு இது, நாக்கில் சுவைச்சு தின்னணும், டானிக்கு அப்படியே நெஞ்சில தடவி விடணும், முதுகில தடவி விடணும், கண்ணுல ஊத்தணும். எனக்கெல்லாம் இது தந்தா என்னன்னு தெரியலப்பா. நான் மொத்தமா கண்ணுல ஊத்துவோம். ஆனா இதெல்லாம் மக்களே நம்ம செய்யணும். இதெல்லாம் இல்லையா? விசுவாசி எப்படி வாழணும்? Non-standard things we are not doing and we are not following it. It is a foolishness. இதுனா வாழ்க்கை ஃபூலிஷ்ல இருக்கு. You are the most high foolish. Do you know? ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் பேசிட்டே இருப்பாரு. இன்னைக்கு இந்த கிறுக்கே, நாளைக்கு இன்னொரு கிறுக்கேன்னு உனக்கு தெரியுற மாதிரி பேசுவாரு, பேசிட்டே இருப்பாரு. ஆனா கடைசியில் போய் விழுந்து கிடப்ப, நீ தூக்கவே முடியாது. ஒன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் நீ செவி கொடுக்கணும். அதுல நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்லுது. அப்பதான் உனக்கு விசுவாசம், அப்பதான் உனக்கு சமாதானம். காசு வந்தாதாங்க சாமி நம்புவேன் அப்படின்னா நீ ஒரு நாளைக்கு நடக்கும் அது. அப்ப நீ இன்னும் விசுவாசத்துல வரலன்னு அர்த்தம். சுகமானாத்தான் நம்புவேன், அப்போ உனக்கு வராது. கர்த்தர் என்னை சுகமாக்குவார், அவர் வார்த்தையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்காய் அவர் எல்லாவற்றையும் செய்வார். என்னை விட்டு எங்க போவார் அவர்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். அவர் விருப்பமே அதுதான். அதை நான் உணர்றேன், அதை நம்புறேன். என்னை யார் வேணாலும் என்னை அமுக்கி, என்னை தாழ்த்தி, என்னை தூக்கி எறியலாம், எனக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை நோக்கி பார்க்கிற ஒருவர் உண்டு. எனக்கு ஐயாவற்றையும் செய்வார். என்னை கைவிடுவதே இல்லை. அவர் என்னை உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். சொல்றீங்களா நீங்க? நீதான் ராஜா, நீதான் அடுத்த தலைவன், நீதான் அடுத்த சீரமைப்பு, நீதான் அடுத்த தலைமுறைக்கான தைரியம், நீதான் தலைவன். இந்த இங்க இருக்கிற எல்லா தலைவனுங்களுக்கெல்லாம் தலைவன், ராஜாதிராஜன். புரியுதா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆகையால் பாருங்க, அவன் விசுவாசித்ததுனால அது அவனுக்கு நீதி என்று தேவன் எண்ணி இருக்கிறார். அப்ப நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கையிடப்படும். அதை பார்த்தோம்ல, கீழே வாருங்க. அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்பதை அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹலோ, உங்க நீதியை, உங்க விசுவாசத்தை கூட அவர் இப்படிதான் ஏற்றுக்கொள்வாராம். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கோயிலுக்கு போறேன். விசுவாசிக்கிறியா? ஆர் யூ இன் ஃபெய்த்? விசுவாசிக்கிறியா? உனக்கு நீதி உண்டாகும். கர்த்தர் உனக்காய் வந்து யுத்தம் செய்வார். யாருமே உதவண்டாம்ப்பா, அழகா வந்திருப்பார். காரியத்தை கச்சிதமாக செஞ்சுட்டு சப்புன்னு தூக்கி எதிரி ஆடி சப்பையில போட்டு அவனுக்கு கரியை பூசிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. தேவன் உள்ளவனே, நீ படைக்கு அஞ்சவே வேண்டாம். நான் சொல்றேன், எப்படி தேவன் உள்ளவனா நீ இருக்கிறியா? அவருடைய வாக்குத்தத்தம் இருதயத்தில் இருக்க. நீ படைக்கு அஞ்சாத, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்திக்கும் அஞ்சாத, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பண சக்திக்கு அஞ்சாத, எந்த மனுஷ சக்திக்கு அஞ்சாத. கர்த்தரும் கூட இருக்கிறாருனா மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நீ எந்த சூழல்ல சென்றாலும், அவ்வளவு ஆழமான பிரச்சனைக்குள்ள நீ சென்றாலும் கர்த்தர் வருவாராங்க. வருவாரா? சொல்லுங்க, வருவாரா? வந்து செய்வாரு. ஹல்லேலூயா. அது அவனுக்கு நீதி எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்கா எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டதை நான் விசுவாசிச்சா எனக்கு நீதி உண்டாகும். அதை நான் பேசுறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து எனக்கு ரட்சிப்பு, எனக்கு விடுதலை, எனக்கு வெற்றி, எனக்கு நன்மை, எனக்கு சுகம், எனக்கு ஆசீர்வாதம், பெருக்கம், உயர்வு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருமா, வாயில ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. வாயை பார்த்துட்டு இருக்காத, வாயில ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. உனக்குள்ள நிறைய விடுதலை நடக்கு. ஆண்டவர் வெயிட்டிங்கில் இருக்கிற. நீ விட்டு கொடுத்தா விடுதலை ஆகிடுவ. இங்கே நீ வாய் பார்த்தேன்னா உலகம் எல்லாம் ஒன்றை பார்க்கும். ஓகே, கிடைக்கிற வாய்ப்பை கத்தருக்குள்ளதுன்னு பயன்படுத்திங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இரு. வாயை திறந்து உனக்கு என்ன வருதோ சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இரு. இங்கே இருக்கிற சும்மா இருக்காதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் சுகமாயிட்டே இருப்பீங்க. நீங்கள் கேட்குறது சாதாரண மேட்ரு கிடையாது. அக்மார்க் தங்கம். இதை நீ எங்கே போட்டாலும் அங்கே விளைஞ்சிரும். நீ கேட்காம நீ தூக்கி வெளியே போட்டேன்னா அது வேற ஒரு ஆளுக்கு முளைச்சி கிடக்கும், அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இல்லை நீ எல்லாம் கேட்கலன்னா நானே கேட்பேன். இது எனக்கு தான் ஆவியானவர் பேசுகிறார், நான் எடுத்துப்பேன். ஹல்லேலூயா, புரியுதா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இட் இஸ் நாட் ஷேம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். யாருக்கு எண்ணப்பட்ட போல? ஏங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே வருமாங்க. அவன் எண்ணற்ற வீடுகள் உண்டு அவனுக்கு. உலகம் ஃபுல்லாக அவனுக்கு தான். எப்படிங்க ஆசீர்வாதம்? நீங்கள் எல்லாம் விசுவாசிக்கலன்னா நான் விசுவாசிக்க போகிறேன். எங்கே விசுவாசிப்பேன்? கருங்கல்ல விசுவாசிப்பேன். கருங்கல்லாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் வேணுன்னே உங்கள் வீட்டுக்கு முன்ன வச்சு கட்டுக்கொண்டு கூடாரம் போட்டு வைப்பேன். ஒரு 2000 கிலோ தங்க கட்டியை கொண்டு வயலட் வீட்டில் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிடுங்க, நான் சொல்லுவேன். பொறாமல் பிடிக்கணும். அடுத்து ஒரு 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 5000 கோடி பணத்தை கொண்டு எங்கே வைப்பேன்? நேர ரூபனுக்கு வீட்டில் ஃப்ரெண்டில் கொண்டு வைப்பேன். பார்த்துடுங்க, என்ன ஒரு 2 நாள் கழிஞ்சு எடுத்துகிட்டு வருவேன். எப்படி பார்த்துக்கிடுங்கன்னா 5 பைசா தரமாட்டேன், 5 பைசா தரமாட்டேன். ஏன்னா நான் தேவனுக்கு விரோதமான மாற மாட்டேன். அவர் என்ன கொடுத்தது? ஏன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளோதான். புரியுதா? வியாதி பலவீனத்தோடு இருந்தேன்னா உனக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்? உனக்கு முன்னாடி பெரிய ஜிம் எல்லாம் கொண்டு வைப்பேன். இப்படி எல்லாம் பெருக்கி நிற்பானுங்க. உலக தரமான பெருக்குல்ல. ஹல்லேலூயா. மரியாதைக்கு எழும்பி நடைங்க, மரியாதைக்கு ஜெயிச்சு போடுங்க, மரியாதைக்கு ஆசீர்வாதமாக இருங்க. மரியாதை கட்டு போய் நிலமே இல்லையா, உன் ஏரியாலேயே வந்து உன் ஏரியா முழுவதையும் வாங்குவேன். ஆனால் உனக்கு என்ன தர மாட்டேன்? 5 பைசா தர மாட்டேன். பாஸ்டர் 1 வருஷம் நாங்கள் வந்து லீஸுக்கு இருக்கட்டா, 5 பாஸ்டர் கேட்டால் தருவார். நமக்கு தராத பாஸ்டர், ஏய் அப்பனுக்கு கொடுப்பேன், உனக்கு தர மாட்டேன். உனக்கு நான் இதை தந்திருக்கேன். அந்த பணத்தை விட, அந்த தங்கத்தை விட, அந்த ஆசீர்வாதத்தோட பெருசு இதுதான். வார்த்தையை பாசிக்கிறேன், வார்த்தையை கொடுக்கிறேன். நீதான் என்ன கடன் பண்ணணும்? அறிதே, நீதான் என்ன கடன் பண்ணணும். என்ன கடன் பண்ணா ஒன்ன கடன் பண்ணுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் அவர் வார்த்தையை கடன் பண்றேன், உனக்கு கொடுக்கிறேன் இலவசமா. இதை நான் வந்து வீட்டில் இருந்து ஏன்னா மனைவிக்கு எனக்கும் பிரசங்கிச்சுட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு போலாம். ஹல்லேலூயா. உனக்கு தரேன்னா அதை விட ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லை. 4 தங்க கட்டி 400 கோடி 5000 கோடி எல்லாம் இல்ல பெருசு, வார்த்தை தான் பெருசு. அது உன்னை விடுதலையாக்கும், அதை வெட்கப்பட விடாது. ஹல்லேலூயா. சமாதானத்தை கூறி ஆசீர்வாதங்களை பிரசங்கிக்கிற கால்கள் பாதங்கள் எவ்வளவு அருமையா இருக்கிறது. இதே ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வரும்போது ராஜ கம்பளம் போட்டு வர வைக்கணும். நீ நானே சொல்லலாம், தங்க பிளேட் இல்லாமல் நடந்து வரமாட்டேன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க நான் அப்படி வந்தா. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், இவர் ஏற்கனவே தங்க கட்டிலாம் கிடந்து உருளாரு. இவர் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரணும்னா தங்க பிளேட் இல்லாமல் எப்படி வருவாரு? எப்படி வருவாரு? தங்க கட்டி நீ வைப்ப என்ன அப்படி எனக்கு மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு நீ அப்படி ஒரு கனத்தை கொடுக்க வேண்டிய வரும். நான் அவரை மதித்தால்
அவர் என்னை மதிப்பார். நான் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை அந்த கணத்துக்கு வைப்பார். மாற்றமில்லை. நீ பொறாமப்படலாம், என்னை குறை சொல்லலாம், இவன் வேணும்னே இதெல்லாம் கொஞ்சம் கொழுப்புன்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப சொறுப்பு. நீ கொழுப்புன்னு சொன்னா எனக்கு ஒரு சொறி கூட வராது. நான் ஏற்கனவே போதிச்சேன் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னே, ஆவிக்குரிய கொழுப்பட அவர்கள் கொழுத்த கன்றுகளாய் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா! என் அப்பனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, அவர்கள் கொழுத்த கன்றுகளாய் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். எஸ், அவரோட வார்த்தையை சாப்பிட்றன்னா கொழுத்த கன்றுக்குட்டி தான். கம்பீரமா வருவேன், துள்ளி சாடி, ஒருத்தனை கையிலையும் பிடி கொடுக்க மாட்டேன். எப்படி கழுத்துல கயிறு இருக்குன்னு நினைக்கிறீங்க, மூக்கணாங்கயிறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, ஒரு கயிறு இருக்காது, பிடிக்கிட்டாது. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குல்ல, இந்த மூக்கணாங்கயிறு போடாத கண்ணுக்குட்டியை பிடிப்பீங்களா? பேத்தெடுத்துடும். ஆவிக்குரிய மனுஷன் அதுதான். அவனை இங்க எதுவும் தடை பண்ண முடியாது. அவன் கொழுத்த கன்றுக்குட்டி. ஹல்லேலூயா! காங்கேயன் காலம் மாதிரி எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம், அடக்கவே முடியாது. காங்கேயன் காலைக்கே என்ன செய்யாது, மூக்கணக்காரெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம மூக்கணக்காரெல்லாம் கிடையாது சாமி, மூக்கில் ஓட்ட போடலை நாங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை இங்க வச்சுக்கோ. கண்டத தெய்வமாய் கும்பிடாதே, வார்த்தையை கும்பிட்டுக்கோ. அது உன்னை தாங்கும், உன்னை தாங்கும். பைபிள் கட்டளையா சொல்லுது, அதை கைவிடாத, அதை உள்ள வச்சுக்கோன்றது. ஜாக்கிரதையாயிரு. தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை இருதயத்துல ஜாக்கிரதையா பிடிச்சுக்கோ. அதுதான் ஆபிரகாமை நீதிமானாக்கினது. அதுதான் அந்த நீதியின் மூலமா அவன் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ரட்சிப்பை கண்டான். அவன் எல்லாத்துலயும் செல்வம், அவன் செல்வ சீமானா இருந்தான். நான் எழுதி தரேங்க, இங்க இருக்கிற எல்லாருமே செல்வ சீமான். நீங்க விரும்புனா விரும்புங்க, ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ நீங்க செல்வ சீமானா இருப்பீங்க. இல்லைன்னா உங்க ஏரியாவிலே நான் பல ஏக்கர் வாங்குவேன், உங்க ஏரியாவில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கட்டுவேன், உங்க ஏரியாவிலே உங்களை வெறுப்பேற்றுறது மாதிரியே செய்வேன். நானே கேட்பேன், ஆண்டவரே சுனிதா வளர்ந்தாச்சா, பெருசாக ஒன்றும் வளரலடா, அப்போ அந்த ஏரியாவில் போடுங்க ஒரு இண்டஸ்ட்ரி, அடித்து தூக்குங்க. அப்படிதான் சொல்லுவேன். இனி அப்படிதான், இனி இந்த கொஞ்சம் ஆவிக்குரிய குசும்பு வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு. குசும்பு இல்லை, இது குசும்பு அது வேற, நம்மளை பார்த்தா வர்றது. ஆவிக்குரிய அதுப்பு, அது என்ன சொல்லுவோம், தெனாவட்டு. தெனாவட்டு. ஓ, பெரிய பாஸ்டர், அவருக்கு ஊரக்க பைசா வருதான். எப்படி? எனக்கு தான் வரும். கத்தருக்கு உண்மையாக இருந்தால் எனக்கு தாண்டா வரும். நீ அவருக்கு உண்மையாக இருந்தால் அவர் உனக்கு தருவார். உன் களஞ்சியங்களை போகிற மாதிரி இருக்கு. அவருக்கு யார் போனாலும் தங்க கட்டி, இளைஞ தங்கத்தில் தான் என்ன படுக்க வச்சிருக்கா, பின்ன தங்க கட்டி தராமல் பின்ன எங்கே போய். ஹல்லேலூயா! இனி தங்கம் இல்லாத பிரேயர் இல்லை. ஹல்லேலூயா! இல்லையா? என்ற சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டரு இவ்வளோ ரூபா காணிக்க கொடுத்தா தான் வருவாராமா. ஏன்டா அப்படி பேசினா என்ன தப்பு? அவர் மதிக்கிறாரு ஆண்டவரை, அதெல்லாம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லையா? தப்பு, அது தப்பு தான், அது வேற, அது வேற வழியில் நான் சொல்கிறேன். அப்படி கேட்டால் கூட என்ன தப்புன்றேன் இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், அனிட்டா கேட்குறேன், அண்ணா வீட்டில் ஜெபம் பண்ண வரீங்களா, எவ்வளோ ரூபா இருக்குது? நல்லா இருக்குல்ல? இல்லை, நான் எதுக்கு கேட்குறேன்னா, ஒன்று சிந்திப்பேன், வித்தியாசமாக சிந்திப்பேன். நான் அவள் கேட்குறேன், அண்ணா ஜெபம் பண்ணோம், எதுக்குமா? இந்த எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஐஸ்வர்யம் வரணும். ஓ சரி, அப்படியா? என்ன ஐஸ்வர்யம்? பணமா, தங்கமா, வெள்ளியா, பொண்ணா? தங்கமாக வேணாண்ணா. அப்போ சரி, அப்போ எவ்வளோ கிலோ வேணும்? ஒரு 100 கிலோ கிடைக்குமாண்ணா? அப்போ ஒரு 10 கிலோ எடுத்துவேன் அட்வான்ஸான்னு சொல்லுவேன். இல்லையா? யாக்கோபு கேட்ட மாதிரியாச்சும் நான் கேட்கணும்ல. 10ல் 1 எடுத்து வை. அதுதான் புதிய பிரமாணத்துடைய சட்டம். நான் சொல்வது கேளுங்க, அது உண்மை. நான் சொல்கிறது, நான் இந்த செமினாருக்கு வந்தவங்கள்ட்ட நான் பேசியிருப்பேன். ஒரு ஆள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த பொருத்தனை செய்கிறது சரியா சரியில்லையா? பொருத்தனை செய்யலாமா செய்ய வேண்டாமா? பொருத்தனை செய்யக்கூடாது. ஆனால் எதை செய்யலான்னா, உனக்கு என்ன வேணுமோ அதை அட்வான்ஸாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து வை. அதுக்கு பேர் தான் விசுவாசம். 50,000 பணம், 1,00,000 ரூபாய் எனக்கு சேலரி வேணும்னா
அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் நம்புகிறேன் இந்த வேலையை கர்த்தருக்கு தருவீர். இதுல வருகிற மாச சம்பளத்தை கொண்டு நான் ஆண்டவரே வேலை தருவீரா, தந்தா உனக்கு 1 மாச சம்பளம் ஃப்ரீ. உனக்கு வேணும்னா நான் இதை செய்ய வல்லவர் என்று நீ விசுவாசித்தால் அந்த பணத்தை நீ அட்வான்ஸா கொண்டு போய், அதுதான் புதிய பிரமாணம். ஹalleluya. ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு நீங்க வரல, அவர் தான் உன்னை சோதிக்கணும். உன் விசுவாசத்தை நீ அளந்துக்கோ. அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு. நீ செத்தாலும் உன்னை எழுப்ப வல்லவர் அவர். அவரை போய் நீ சோதிக்க வேண்டாம், உன்னை நீயே சோதிச்சுக்கோ. உன் விசுவாசத்தை நீ சோதிச்சுக்கோ. அது ரைட் ஆர் நாட்? நான் என் சுயத்திலிருந்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களோ? வாசனத்திலிருந்து தான் பேசுறேன். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன்னு எழுதுறான். விசுவாசிக்கிறேன்னா நீ பேசு, செயல்படு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹalleluya. இப்படி செயல்படுவோம் பாருங்க. ஆபிரகாம் அவனை கொடுனாரு. யார? தவம் இருந்து பத்த சாமி. இப்படி போயிட்டு இருக்கும்போது பெத்தது யாரு? ஆபிரகாம் எப்படி போயிட்டு இருந்தான்? அவனுக்கு நிறைய வேலைக்காரன் எதுக்கு இருந்து நினைச்சீங்க? கலவருக்கு கொஞ்சம் ஐயாமா, துண்டை பிடிச்சக்கு 4 பேர். வா, துண்டை பிடிச்ச 4 பேர் இருக்கும்போது தான் ஆபிரகாம் குழந்தை வந்தது. அந்த குழந்தைய கேட்கிறாரு. இன்னைக்கு ஒரு 4 மணி போல அங்கே வரணும் பார்த்துங்க. அந்த மற்ற மலையில் யாரு அந்த தலையை வெட்டி 2 பிளந்து கொஞ்சம் அப்படி தளிச்சுட்டு வந்துடணும் என்ன அப்படின்றார். நீங்கள் என்ன செய்வீங்க? அது வரைக்கும் முடவனா இருந்த நீ இதுக்கே எலும்பு அப்பாலே போச்சாத்தானே என்ன பேச்சே நீ? ஐயோ, ஆண்டவர் கேட்டா சாத்தாய், நீ கேட்டா மட்டும் பரிசுத்தம். ஹalleluya. சத்தியத்தை தெளிவா பேசணும் பாருங்க, தெளிவா ஆராயணும் பாருங்க. சும்மா நம்ம விருப்பத்தை நம்ம சுயத்துக்கு ஆண்டவரை பிடிச்சி இழுத்துறப்படாது. இழுத்துட்டு ஆண்டவர் வரல, வா 40 நாள் ஆச்சு உபவாசம் பண்ணி, ஒரு நாளைக்கு வரல. இல்ல, நல்ல சாப்பாடு இருக்கிற இடத்துல வருவார். உங்கள் மத்தியில் வந்திருந்து போஜனம் பண்ணுவேன். அதுக்கு தான் அவர் வராரு. நீ ஈ அடிச்சுட்டு இருக்கிற இடத்துல அவர் வரமாட்டாரு. கொளுத்த கண்டு அடிக்கிறியா, அங்க வந்து சாப்பிடுவார். ஹalleluya. பைபிள் என்ன சொல்லுது? வசனத்தை அறிக்கையிடணுமா, அதை திரும்ப திரும்ப என்ன செய்யணுமா? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். நுகன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல கர்த்தர் சொன்னதை நான் நம்புறேன்னு. அடுத்து அதை என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ளணுமா தினமும், திரும்ப திரும்ப. அதை நான் பிஎட் முடிச்சிட்டேனே, இன்னும் அதை அந்த நடுவில் ஒரு குத்தி விட்டுனோம். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது ஒரு குத்துவாங்களே, முடிஞ்சிருச்சு, இனி அதை தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி இல்லை. இது வார்த்தை மாறாது. நீயே மாறினாலும் உலகமே மாறினாலும் அவர் மாற மாட்டார். அவர் சொன்னதை செஞ்சு முடிப்பார். ஹalleluya. இதை பிடிச்சுக்கணும். நீ இதை பிடிச்சாதான் நீ சமாதானம். ஆண்டவர் தந்தா, ஆண்டவர் ஏதாவது தந்தாருன்னா நான் ஆண்டவர் வேற எங்க கொடுக்க போறேன் அப்படி சொல்ற வாய் தான் நிறைய நான் பார்த்துட்டேன். In my experience, I am seeing so many people. நம்பவே மாட்டேன். ஆண்டவர் சும்மாலாம் செஞ்சு வச்சாரு, பொருத்தனை எல்லாம் இல்லை. காணிக்கை பொருத்தனை பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்ம சோதிக்கிறோம். நீங்கள் எனக்கு தந்தா நான் இதை செய்வேன், அவருக்கு பரீட்சை வைக்கிறோம். எப்பா அவர் எல்லா பரீட்சையும் முடிச்சிட்டார்ப்பா, செலவில் எல்லாம் முடிந்தது. இட்ஸ் ஃபேனஸ்ட், இட்ஸ் ஓவர். நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கிறேன், வேணா எடுத்து சாப்பிடு. நீ எனக்கு கொடுத்தா ஏழை கொடுத்துருவேன் நான். நீ எனக்கு கொடுத்தா என் ராஜ்யத்தை நான் கட்டுவேன். நீ கொடு, வாண்டந்து நான் வாங்குவேன். நீ கொடுத்தா தான் நான் வாங்குவேன். அவனவன் விருப்பத்தின்படி நான் வாங்குவேன். கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தால் பெருக அறுப்பான். நான் சொல்லுவேன், உனக்கு 1 கோடி ரூபா வருமானம் வரணும் மாதம், நான் 1 கோடி வைக்கணும்னா ஆண்டவரை 1 கோடி வருமானம் வைக்கணுன்ற ஒரு சில்லியான விசுவாசம் இருந்தாலே உனக்கு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும்.
இதை 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, 1 கோடி ரூபா வருமானம்னா ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காதா மினிமம்? நான் சொல்கிறேன் 1 கோடி ரூபா வருமானம்னா 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். நீ அதுலேருந்து 99% நீ இன்வெஸ்ட் பண்ணாதான் உனக்கு அந்த லாபம் வரும் ஃபஸ்ட்டில். அப்போ நீ என்ன செய்யணும்? 100 கோடி ரூபா நீ முதலீடு பண்ணுவேன். அந்த முதலீடு எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தா? என்னுடைய சுய உழைப்பு. அப்போ நீ சுயத்தில் சம்பாதிச்சுக்கோ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பாத, விட்டுரு, வெளியே போ. அதானே கரெக்டு. ஏங்க நான் என்ன சபைக்கு சொல்கிறேன்னா இதை வேறு ஏதோ அன்பான வாக்காள பெருமக்களே, அவன் நல்லது சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவன் தீய சொன்னாலும் அதை மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. கவனமாக செவி கொடுங்க. இந்த இன்னைக்குள்ள பிரசங்கம் ரொம்ப முக்கியம். நீ எதை உன் இருதயத்தில் வச்சிருக்கிற? உன் இருதயத்தில் எதை வச்சிருக்கிற? அதன்படி தான் உன் சமாதானம். எந்த சமாதானம் உனக்கு வருதோ, சமாதானம் உனக்கு வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு உனக்கு இருதயத்தில் சமாதானம் வந்துச்சுனாலே வெற்றி வந்துருச்சு. அதை அசைக்க முடியாது, சான்ஸே இல்லை. அதனால தான் இளைப்பாறுதல் கர்த்தர் சொல்கிறாரு. வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது இளைப்பாறுதல் வந்துடும், முன்கூட்டியே வந்துடும். செத்து போய் இளைப்பாறுறதில்லை. நம்ம ஆளுங்க அந்த பந்தேகோஸ்காரெல்லாம் சொல்லி எடுத்து என்ன செஞ்சுட்டாவே, ஆண்டவர் ஐயோ இந்த ஒரே வேதனை ஒரே கஷ்டம்ப்பா, ஆண்டவரே உயிரை எடுங்கப்பா, ரட்சி பரிசுத்தப்படுத்தி எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் வேற ஒரு பரிசுத்தப்படுத்தி, ஏய் அவர் தொட்டாலே நீ பரிசுத்தம் தான். அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே நீ ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்கிறாய். அதை ஏற்றுக்கொள்ளுங்க, நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அது லகுவா இருக்கும். தேவன் சொன்ன வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா வேற ஏதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கும். கடங்காரன் சொல்லுவான், நாளைக்கு தரலன்னு அவன் தலையை எடுப்பான். நல்லா இருக்கும், எளிதா இருக்கும், எளிதா இருக்கும். எளிதா இருக்குமா? அவர் வசனம் உள்ள இருக்கட்டும், அது உனக்கு எளிதா இருக்கும், எளிதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ என்ன இருக்குது? ஒரே ஒரு வசனத்தை கொடுத்து பாட்டு முடிக்கலாம். யாக்கோபு திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயுமா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமா வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனா இருந்தால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஆமென். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் மறந்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் மறந்துவிடும். ஓகே, போதும் போதும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்டோம், அதன்படி செய்கிறோம் இருங்க. எல்லா விதத்திலையும் பாருங்க, உங்க ஆத்துமாவை ரட்சிக்க வல்லதமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுப்பா, வேற என்னத்தை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு? வசனத்தை ஏற்றுக்கோ. அப்ப அவரே ஏற்றுக்கொண்டதா அர்த்தம். அப்ப அது உனக்கு நீதியா எண்ணப்படும். இனி வாயிலிருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் எனக்கா இதை செய்வார் செய்வார்னா நீ பேசுவ. என்ன செய்ய போறவன் பிள்ளைக்கு? கர்த்தர் என் பிள்ளையை பார்த்துக்கொள்வார் நீ பேசுவ. நீ வாயால உன் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடுவதை நீ பெற்றுக்கொண்டு கொண்டே இருப்பாய். நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். நீ எதை பேசுறியோ பேசுறதுக்கான சரக்கு உள்ள இல்லனா, கண்ட சரக்குள்ள இருக்கும். அவன் என்ன கொல்லுவான், அவன் பயங்கர ஆளாம், அவன் இப்படியான், இது இருக்குதுன்னா அதான் பேசுவ. நீ ஒருவனும் என் மேல் கை போடுவதில்லை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை கர்த்தர் எனக்கு வாக்களித்திருக்கிறார். ஒரு பயம் மேல கை வைக்க முடியாது. எனக்கு கை வைக்கணும்னு நினைக்கிறவன் அலக்கழிந்து ஓடுவான். ஹல்லேலூயா. இதை நீ பேசாம எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? ஹல்லேலூயா. ஒரு வசனம் கொடுத்து பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1 முடிச்சிடலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த
உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அந்த இங்க பாருங்க, நம்ம துர்க்குணராக தான் இருந்தோம், நம்ம கள்ளனா இருந்திருக்கலாம், உங்கள்ட்ட இப்ப கூட என்ன வேணா குறைவு இருந்திருக்கலாம். கேட்ட சத்தியத்தின்படி நீங்க உங்களையே பரிசோதித்து பார்த்த பிறகு கண்டிப்பா உங்கள்ட்ட குறைய கண்டிருப்பீங்கல்ல. அப்படிதான். ஆனா நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். எதனால? இயேசு கிறிஸ்து மரித்ததனால, அந்த மரணத்தினால இப்பொழுது நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படி ஆகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். புரிஞ்சுதா? இந்த பவுல் எழுதுறான். பவுல் அதுக்கு தான் என்ன பிரசங்கிக்கிறான் பார்த்தீங்களா? இதுக்கு தான்ப்பா நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இதுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். உன் வார்த்தை நான் சொல்கிறத நீ நம்ப, அவ்வளோதான். உன் இருதயத்தில் வச்சுக்கோ, ஆண்டவரே வச்சிருக்கிற மாதிரி. இதை விட்டுட்டு நீங்கள் வேற என்ன செய்ய போகிறீங்க? இதை நீங்கள் வைக்காமல் இளைப்பாறுதல் கிடைக்காது. பாருங்கள், சிலருக்கு அவனுக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் அவனுக்கு இளைப்பாறுதலே இல்லை. பாருங்கள், போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒருத்தனுக்கு பொறாமையே வந்துருச்சு என் மேலே. எப்படிடா நீ குடிக்காமல் இருக்கிற? எப்படிதான் நீ தண்ணி அடிக்காமல் இருக்கிற? உன்னால் எப்படி முடியுதுன்னு. ஏன்னா பைசா எடு. எவ்வளோ கஷ்டம். எனக்கு அது அந்த ஆத்மா பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படியே வச்சிருக்கிறார். அப்படி வச்சுக்க மாட்டாங்க. அவரே என் இளைப்பாறுதல். அவர் வார்த்தை எனக்கு இளைப்பாறுதலாக இருக்கிறது. அவர் எனக்கு அந்த நுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். யாதோ ஒரு பிரச்சனையை கழுத்தில் நுகமாக எடுக்காதிருங்கள். அவருடைய வார்த்தையை இருதயத்தில் நுகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை அது லகுவாயும், அவருடைய நுகம் லகுவாயும் எளிதாகவும் இருக்கும்பா. உலகத்தில் இருக்க பிரச்சனையை தூக்கி தலையில் வைக்காதீங்கப்பா, அது கஷ்டம்பா. அதுக்கு பதில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உள்ள வைங்கப்பா. கண்டதையும் எடுத்து சொருவாதீங்கப்பா. வார்த்தையை வை, நீ குணமாக்கப்படுவாய். பாஸ்டர் ஜெபிக்கலை, அது ஜெபிக்கலை, இவன் எனக்கு தரலை, எந்த குறைவும் நீ சொல்ல வேணாம். வார்த்தை உள்ளே இருந்துன்னா ஆடி அது கரெக்டாக அந்த 21ஆவது நாள் முட்டை அப்படியே உடஞ்சி அதில் அந்த வரும் பார்த்திங்களா, அந்த கோழி வரும்ல குஞ்சு, அதே மாதிரி சொன்னதை செய்யும்படி அது உனக்குள்ளிருந்து உடஞ்சி வெளியே வரும். ஒரு நாள் நீ மகிமையை காண்பாய். கர்த்தருடைய ஸ்தானத்தில் வெற்றியாளனாய் நிற்பாய். உன்னை அசைக்க முடியாத நம்பிக்கை நங்கூரமாய் நிற்பாய். கொழுத்த கன்றுகளாய் வெளியே சாடி வருவாய். உலகமே பார்க்கும், இவன் எங்கடா இருந்தா சாமி, இவன் யார் சாமி, இவனை எங்கேயோ பார்த்திருக்கிற மாதிரி இருக்குது, இவன் ஃபேஸ் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா இவன் ரொம்ப செழிப்பா இருக்கிறானே, அது வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான், அவருடைய ராஜாக்கள், அவருடைய தத்து குட்டி பிள்ளைகள், வார்த்தையை இருதயத்தில் பற்றிக் கொள்ளுகிற பிள்ளைகள். அது எங்கேயுமே நீ வெட்கப்பட மாட்ட. அவர் இளம் இருக்கலாம்,